பெங்களூர்லயே சொல்லி விட்டாங்க. ஆமா ஆமா. அங்கெல்லாம் ஹெச்ஓடியா இருந்தவர். அவரோட கீழே தான் எல்லா டாக்டர்ஸும் வருவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற அதிகபட்ச நரம்பு டாக்டர் எல்லாமே இவருடைய ஸ்டூடெண்ட் தான். அப்போ ஹரிஷ்ட ஒருத்தர் கேளுங்க, ஹரிஷ்ட சொல்லி என்ன ஏதுன்னு பாருங்க. என்கிட்ட கால் பண்ண சொல்லுங்க, ஹரிஷ் என்கிட்ட கூட மெசேஜ் பண்ணுவாங்க. பண்ணிட்டு சப்போஸ் நம்மளுக்கு எதிர்பார்த்த ரிசல்ட்னா சார்ட்டான ஒரு தடவை ஒப்பீனியன் எடுத்துக்கலாம். ஒரு தடவை ஆனால் காட்டுவாங்க. ஏன்னா அவுட்டை போனாலும் கண்டிப்பாக இதை கேட்பாரு. இந்த சார் ஹரிஷ் சொல்ற இந்த டெஸ்ட் வந்து கண்டிப்பாக சாரும் கேட்பாரு. அது என்ன ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படின்னு கேட்பாரு. ஏன்னா சார்ட்ட நான் பேசும்போதும் அந்த ரிப்போர்ட் தான் கேட்டிருந்தேன். அப்ப சார்ட்ட வந்து நான் சொல்லவா அந்த மாதிரி லிவிங்ஸ் போட்டா தான் அவனுக்கு இந்த மாதிரி கேக்குன்னு சொல்லுங்க. கொடுத்தாலுமே வந்து நீங்க சொல்லுங்க இந்த லிவிங்ஸ் போட்டா தான் குறையுதுன்னு சொல்லுங்க. அவர் என்ன சொல்றான்னு பார்த்துட்டு நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். அப்ப நான் வந்து மதுரைக்கு போகணும். மதுரைக்கு போய் ஒரு ஒப்பீனியன் பார்த்துட்டு வரணும். அதுக்கப்புறம் தான் சொல்லவா? ஏன்னா நரம்பு டாக்டர்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் யோசிப்பாங்க. நான் சொல்லுவேன் அடுத்த ஸ்டெப் என்னன்னா இது தெரிஞ்சாதான் அடுத்த ஸ்டெப் போக முடியும். நம்ம கண்மணி தெரியுமா இது இந்த மருந்து இல்லையா, ஓகே அந்த மருந்து அந்த மருந்து அந்த மருந்து அப்படின்னு கொண்டு போக முடியாது. ஏன்னா எனக்கு நைட்டு தான் ரொம்ப தொந்தரவா இருக்கு. அது மாதிரி எப்போ நீங்க விசிபிளா பார்த்தாலும் இவருக்கு வெட்டு வரத விசிபிளா பார்த்தாலும் ஒரு வீடியோ எடுத்துட்டு வச்சுட்டே இருங்க. அந்த விசிபிள் வீடியோ ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஒரு பொண்ணுக்கு வீட்டு வந்துச்சு, அந்த பொண்ணுக்கு பார்த்து அந்த விசிபிள் வீடியோ அனுப்பிச்சாதான் நமக்கு தெரிஞ்சிருக்கு இன்னைக்கு வந்து பொண்ணுக்கு. இது வந்து பாலா சாருடைய இது. இப்போ இன்னைக்கு வந்து வேற ஒரு டாக்டர் அனுப்பியிருக்காங்க. இது ஒரு வகையான வெட்டு, இந்த வாயில ஒரு மாதிரி போயிட்டு இது ஒரு வகையான வெட்டு. இந்த வீடியோ எடுத்தாதான் தெரியும் நம்மளுக்கு இந்த பொண்ணு நினைவா இருக்கும். ஆனால் ஒரு வகையான வெட்டு. அப்போ அண்ணன் சார் என்ன பண்ணாரு, அதுக்கு டீடைல் இவர் தான் பாலா சார் தான், இதோட இதுதான் பாலமுருகன் நம சிவாயன்னு சொல்லி இவர் தான் சிம்ஸ்ல இருக்காரு, இதுதான் ஹெட்டு. அப்போ அவருக்கு டீடைல்ஸ் கொடுத்து இந்த இடத்துல போய் பாருங்க, உங்களுக்கு வந்து இது